இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து ஆளுக்கு ஒரு கதை. இது வந்து டைம் ட்ராவலரு, அந்த இதை வந்து அவர் இழுக்கிறாரு பாருங்க சத்யராஜ். அப்படி இழுத்தோடனே அப்படியே வந்து டைம் ட்ராவலர் பண்ணி தளபதிக்கு போயிருங்க அப்படின்ற ஒருத்தன், இல்லை பாட்ஷாவுக்கு போகுதுன்ற இன்னொருத்தன். ரஜினிகாந்த் அவர்களுடைய படமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைகளை கூட்டுருவாங்க. அவர் சின்ன சின்ன ஜிமிக்ஸ்லாம் பண்ணுவார், காமெடிலாம், அதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது, கிளாமராக இருக்காது படங்கள். ரஜினிகாந்த் படங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டமாக வருவாங்க, நம்பி வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு ரஜினிகாந்த் பாட்டு எழுதுனவர் எனக்கு பாட்டு எழுதணும், விஜய்க்கு டான்ஸ் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு ஒரு டான்ஸ் வைங்க, ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு பெருசாக வந்து ஒட்டலை யாருக்குமே. சொல்ல போனால் சோஷியல் மீடியாவில் நிறைய அந்த பாட்டை வந்து ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பல போனோம்னு போட்டுட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே விஜய் மாதிரியே பண்ணுறாரு. கோட்டு படத்தில் விஜய் ஆடின மாதிரியே பண்ணுறாரு. துப்பாக்கியை கொடுத்ததுலேருந்து இவரு முழுவதுமாக நானும் அப்படியே விஜயா மாறிட்டேன். சார் இந்த பக்கம் எஸ்டிஆர் வந்து தக் லைஃப்ல இருந்து அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. செப்டம்பரில் அந்த படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ அந்த படத்தினுடைய ப்ரோமோ எடுத்து முடிச்சிருக்காங்க. பிக்சர்ஸ்லாம் வந்துருக்கு. ஆமாம் வந்துருந்துச்சு. அதில் எப்படின்னா 2 கெட்டப் பண்ணுறாரு. ஒரு இதில் வந்து வெயிட்டாக இருப்பார், இன்னொரு வெயிட் லாஸ் பண்ணி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு அந்த படத்தின் அந்த ப்ரோமோனுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் போகுது. இந்த கூலி படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக்ல அந்த ப்ரோமோ போட போகிறாங்க. கருப்பு கை கொடுக்குமா சார்? கருப்பு வந்து ஒரு வித்தியாசமான கதை தான். எப்படின்னா ஒரு கடவுள் கரண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு கதை தான் டச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு அட்வொகேட்டாக அவர் நடிக்கிறாரு, ஆர்ஜே பாலாஜி. அது எதையுமே கொஞ்சம் காமெடியாக சொல்லிட்டு போகிறப்ப, காமெடி படங்கள் சமீபத்தில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பஞ்சமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபேர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக நிறையா அப்டேட்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது இன்டர்நெட் ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு கூலியோட ட்ரெய்லர். அதை பற்றி நிறைய தியரிஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது டைம் ட்ராவல் படம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக அந்த தியரி நீங்கள் பார்த்தீங்களா? அது உண்மையா? லோகேஷ்க்கு ஒரு 4 படத்துக்கு கதை கொடுத்தாங்க. ஒரு ட்ரெய்லரை விட்டு லோகேஷுக்கு 4 படம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் லோகேஷுக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்படி தான் தெரியுது. லோகேஷ் இப்படிலாம் கூட ஒரு இந்த படத்தில் எடுத்துக்கலாமோ அப்படின்னு புது ஐடியாக்கள்லாம் குட்டிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். எப்படி தான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரெய்லர் விட்டது குத்தமாயா, அதுக்கு ஏன் இவ்வளோ கதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையே ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பிளாக்கில், அந்த கார்பர் பிளாக்கில் மட்டும் நடக்கிற போர்ஷனை வச்சு கட் பண்ணி ஒரு ட்ரெய்லராக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப எங்காக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. நாகார்ஜுனெலாம் ரொம்ப எங்காக இருக்கிறாரு, ரஜினிகாந்த் எங்காக இருக்கிறாரு, எல்லாருமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் பிளாக் படம், ஒரு கார்பூரில் 2 கேங்ஸ்டர் நடக்கக்கூடிய ஒரு கதைங்கிறது நம்ம அவுட்லேயராக தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் இருக்குது, ஸ்ருதிஹாசன் யாருங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே பாட்டு இருக்குது, ஹீரோயினுடைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணல, அதெல்லாம் படம் வரப்போ தெரியும். இந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து ஆளுக்கு ஒரு கதை. இது வந்து டைம் ட்ராவலரு, அந்த இதை வந்து அவர் இழுக்கிறாரு பாருங்க சத்யராஜ். அப்படி இழுத்தோடனே அப்படியே வந்து டைம் ட்ராவலர் பண்ணி தளபதிக்கு போயிருங்க அப்படின்ற ஒருத்தன், இல்லை பாட்ஷாவுக்கு போகுதுன்ற இன்னொருத்தன். ஆளுக்கு கதை போடுறாங்க. அந்த மாதிரியான கதை நம்ம விசாரித்து பார்த்த அளவுக்கு இல்லை. இது வந்து நார்மலான ஒரு கேங்ஸ்டர்ஸுடைய ஆக்ஷன் படம் தான். இல்லைங்க, நீங்கள் ஸ்ருதிஹாசனுடைய பொண்ணு கமல்ஹாசன் தாங்க படத்தில் அப்படின்றாங்க. கமல்ஹாசன் இருக்காரு அப்படின்றானுங்க சில பேர் உறுதியாக. இப்படி ஆளுக்கு அவங்களுடைய கற்பனையை அள்ளி விட்டுருக்காங்க. நமக்குமே அது என்ன இருக்குங்கிறது தெரியாது, படம் வர்றப்ப தான் தெரியும். யாராவது நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு, விசாரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி டைம் ட்ராவல் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அதை தாண்டி இந்த கூலி படத்து மேலே பெரிய பேச்சாக இருக்கிறது வந்து படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி தான் கிளப்பியிருக்கு. எதனால திடீர்னு? இல்லை, சிவா படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷத்துக்கு பிறகு இந்த படத்துக்கு, ரஜினிகாந்த் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய படமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா குழந்தைகளை கூட்டுருவாங்க. அவர் சின்ன சின்ன ஜிமிக்ஸ்லாம் பண்ணுவார், காமெடிலாம், அதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க. ஒரு ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிளாமராக இருக்காது படங்கள். ரஜினிகாந்த் படங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக கூட்டமாக வருவாங்க, நம்பி வருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சமீபத்தில் சென்சார் போர்டில் சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சில மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. வயலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய படத்துக்கு ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த படம் சென்சார் அதுக்கு முன்னாடி தான் சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில். அப்படி வந்த முதல் படம் தான் இது. இனிமேல் வரக்கூடிய படங்கள் கொஞ்சம் வயலன்ஸாக இருக்குது, கொஞ்சம் இந்த படம் தான் உடனே தான் கொடுத்துருவாங்க.
ஏன் இந்த படத்தை கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு வந்து சேட்டலைட்டில் வர்றப்ப அது வந்து பெருசாக வராது. கட் பண்ணிடுவாங்க, நிறைய காட்சிகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சென்சார் வாங்கிடுவாங்க. வெளிநாடுகளில் பார்க்குறப்ப அந்தந்த நாட்டுக்கு ஒரு சென்சார் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். ஒரு அமெரிக்கா போனால் அமெரிக்கா சென்சார், மலேசியாவில் ஒரு சென்சார், ஜப்பானில் ஒரு சென்சார், அந்தந்த நாட்டுக்கு படத்தை போட்டு காமிச்சு சென்சார் வாங்கணும். இப்போ அங்கங்கே வரப்போ அங்கந்த ரூல்ஸ் என்ன கொடுக்குறாங்கிறத வச்சு அந்த படம் அங்கே வந்துடும். இப்போ இந்தியா முழுவதும் ஏ சர்டிஃபிகேட்டோட தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ என்னென்னா நீங்கள் சின்ன சின்ன குழந்தைகளே கூட்டு போக முடியாது. இப்போ ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைகளை போக முடியாது. சில இடங்களில் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண, மால் மாதிரி இடங்களில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மஃபாசல் மாதிரியான ஏரியாக்களில் அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கக்கூடிய தேட்டரில் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ணுறப்பயே எத்தனை டிக்கெட்னா அது ஏஜ் கிடையாதுல்ல, அதனால் அது ஒரு பெருசாக வராது. என் நம்பி போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் கிடைக்கும். தேட்டருக்கு போயிட்டோம், குழந்தைகளோட போயிட்டோம், உள்ளே விட மாட்டேன்றாங்க, டிக்கெட் எடுத்துட்டோம், பார்க்கிங்கில் போட்டோம், ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒரு சிக்கல் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சார் இப்போது ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோட இந்த விஷயம், இது இன்னொன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட பாட்டு சலம்பலை அப்படிங்கிற மாதிரி சூப்பர் சுப்பு இங்கே வந்துட்டு லிரிக்ஸ் எழுத சூப்பர் ஸ்டார்ட்டு எழுதிட்டு இருந்தால் இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் வந்து லிரிக்ஸ் எழுதி அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்களா? ஒரு மாதிரி சாய் அபியங்கரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டும் அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி? அதாவது ரஜினிகாந்த் ஒரு அஜயகாந்துக்கு பாட்டு எழுதினவர், எனக்கு பாட்டு எழுதணும். விஜய்க்கு டான்ஸ் பண்ணால் அதே மாதிரி எனக்கு ஒரு டான்ஸ் வைங்க, அப்போ ரெண்டும் சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு பெருசாக வந்து ஒட்டலை யாருக்குமே. சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவில் நிறையா அந்த பாட்டை வந்து ட்ரோலும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சலம்பலை புலம்பலன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படி விஜய் மாதிரியே பண்ணுறார். கோட்டு படத்தில் விஜய் ஆடின மாதிரியே பண்ணுறார். துப்பாக்கியை கொடுத்ததுலேருந்து இவரு முழுவதுமாக நானும் அப்படியே விஜயா மாறிட்டேன், முழு சந்திரமுகியாக மாறிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி பண்ண விஜயே அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஆடினார்னா அந்த படம் எடுபடாது. அப்போ உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை ஏன் மிஸ் பண்ணுறாரு? சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைகள் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நீங்களே பண்ணிட்டு போங்களேன். எதுக்கு நீங்கள் அவரை மாதிரியே பண்ணணும்? அந்த இடத்த வேணால் நீங்கள் ஒரு பெரிய இடம்னா என்ன, ஒரு பிஸ்னஸ் சம்பளம், இதுதான் விஜயினுடைய இடம். இடம்னா அங்கே சேரை போட்டு உட்காந்துருக்காங்க போய் உட்கார்றதுக்கு, அது கிடையாது. விஜயினுடைய இடம்ங்கிறது அந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது, விஜய்க்கு அந்த ஒரு சம்பளம் இருக்குது. அந்த இடத்தை அடைவதற்கு நீங்கள் நல்ல நல்ல படங்களாக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிருவீங்க. அதுக்காக நான் அதே மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பின்னாடி தான் போவீங்க. அது யார் அந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல. அதே மாதிரி கோட்டு மாதிரியே ஒரு பாட்டு, ஒருவேளை அந்த படத்தில் விஜய் மாதிரி நடிக்கிறாராங்கிறது கூட தெரியல. ஒருவேளை ஏஆர் முருகதாஸோட டச்சாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி விஜய் சார் பேசின டைலாக்ஸ் எல்லாமே கூட வச்சுருப்பாங்க. அப்படி அந்த ஒரு வேலையை அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பெரிய ட்ரோலில் தான் சிக்கும். அது மாற்று கருத்து கிடையாது. தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்றைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. சிவகார்த்திகேயனையும் ஒரு பக்கத்து வீட்டு பையனா, நம்ம தெரு பையனா அப்படி பார்த்து இப்போ ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தைங்க எல்லோரும் கொண்டாடி இந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்படி தானே வந்திருக்காரு. முதல் படத்தில் ரஜினிகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரியோ இல்லை விஜய் மாதிரியோ முதல் படத்தையே பண்ணியிருந்தாருன்னா 2வது படத்தையே காணாம போயிருப்பார். தனக்கான இண்டிவிஜுவாலிட்டி யாரும் இழந்துடக்கூடாது. ஒரு ரஜினிகாந்த் தான், ஒரு கமல்ஹாசன் தான், ஒரு விஜய் தான், அப்போ ஒரு சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயனுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு பக்கம் போனீங்கன்னா வண்டி ராங் ரோட்டில் தான் போகும். படமும் எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார். ஏன்னா மதராசி ஒரு படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து பக்கா அக்மார்க் வந்து முருகதாஸ் படம் தான். கத்தி துப்பாக்கி எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் இருக்குது. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. பெருசாக அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பெருசாக இல்லை, பாட்டு சலம்பரம் புலம்பரன்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க, டான்ஸ் ஆன விஜய் மாதிரி ஆடி வச்சுருக்காரு, எல்லாமே தப்பாக பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஸ்கிரிப்ட் வைஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியல, படம் வந்த படம் தான் தெரியும். சார் மதராசி அதுக்கு அடுத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம், அதில் ஒரு பாட்டு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு படம் இருந்துச்சு. அதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இல்லை, பராசக்தி படம் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கு படம் ஆல்மோஸ்ட் அது முடிய போகுது. அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ். அடுத்த 2026 பொங்கலுக்கு தான் அந்த படம் ரிலீஸ். அதனால் அந்த படம் ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கடையில் வேறு சில படங்களும் பண்ணுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஸோ பராசக்தி நம்ம மதராசிக்கு முன்னாடியே பராசக்தியை பார்த்துடலாம். மதராசி இந்த இயரில் வந்துடும். மதராசி தான் ஃபஸ்ட்டு வருது. டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மதராசி டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஜனவரி மாதம் போகுது. ஜனவரி 14th ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இந்த பக்கம் எஸ்டிஆர் தக் லைஃப்ல இருந்து அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, அது வடசென்னை 2 இல்லை வடசென்னை சிட்டிலேயே அந்த யூனிவர்ஸ்லேயே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த படம் எப்படி சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கா? அது எந்த நிலைமையில் இருக்கு? அந்த செப்டம்பரில் அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ அந்த படத்தினுடைய ப்ரோமோ எடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஆமாம், வந்துருந்துச்சு. அது அப்படின்னா 2 கெட்டப் பண்ணுறாரு. ஒரு இதில் வெயிட்டாக இருப்பார், இன்னொரு வெயிட் லாஸ் பண்ணி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணிட்டு அந்த படத்தின் அந்த ப்ரொமோனுடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் போகுது. இந்த கூலி படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ப்ரொமோ போட போகிறாங்க
தேட்டரில் போட போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இடையில என்னென்னா ஒரு சின்ன பட்ஜெட் போட்ட பட்ஜெட்டோட எதிராக அதிகமாக போகுது. சிம்பு வெற்றிமாறன் இந்த காம்பினேஷனில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் தாங்குமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போய் கொஞ்ச நாள் ஹோல்டில் இருந்துச்சு படம். அதெல்லாம் பேசி முடித்து சரி பண்ணப்பட்டு இந்த படம் செப்டம்பர் 2nd வீக்லேருந்து இந்த படத்தை ஷூட்டிங் போகிறாங்க. ஏக்தமில் போகிறாங்க. இந்த ப்ரோமோ விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஓகே சார், அந்த படமும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவருக்கு கடைசியாக ரெட்ரோ படம் ஒரு பயங்கரமான கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த படமும் காலவரண மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து அடுத்த படங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு அகரம்ல இருந்து நாங்கள் ஒரு இது பண்ணுறோம், ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து சினிமா சைடு அவர் என்ன தான் பண்ண இந்த கருப்பு ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு வெங்கி அட்டூரி லக்கி பாஸ்கர் படம் பண்ண டேரக்டர், அவரோட சேர்ந்து ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் சில படங்கள்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். இதெல்லாம் இந்த கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அவர் கைவசம். ஒரு மலையாள டேரக்டர் கூட ஒருத்தர் படம் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நிறையா லைனப்பில் இருக்குது. இப்போ கருப்பு தான் அடுத்து வரப்போகுது. இந்த வருஷம் எண்டில் வருதா, நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. படம் முடிஞ்சிச்சு, பிஸ்னஸ் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. கருப்பு கை கொடுக்குமா சார் சூர்யா? கருப்பு வந்து ஒரு வித்தியாசமான கதை தான். அது எப்படின்னா ஒரு கடவுள் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு கதை தான் டச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு அட்வொகேட்டாக அவர் நடிக்கிறார். ஆர்ஜே பாலாஜி. அது எதையுமே கொஞ்சம் காமெடியாக சொல்லிட்டு போகிறப்ப காமெடி படங்கள் சமீபத்தில் வந்து ரொம்ப நாளாச்சு, பஞ்சமாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் கை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கருப்பு காமெடி படமாக இருக்குமா இல்லை ஒரு மாஸ் ஹீரோ? இல்லை, அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் சட்டையராக தான் பண்ணுவார். ஏற்கனவே இதில் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரி இதை மதங்களை வச்சு சாமியை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க, மனிதன் என்னென்ன சேட்டையெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டையராக தான் இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு அது கை வந்த ஒரு கலையாக இருக்கும் அந்த காமெடி பண்ணுறது. அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் நடக்கக்கூடிய சில விஷயங்களை சட்டையராக சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும். வந்ததுன்னா அப்படி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்குங்க. அதுலேயும் ஒரு தியரி பார்த்தேன் சார். 2-3 அந்த ட்ரெய்லரில் வந்து 2-3 ஷார்ட்ஸில் வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. அவர்கிட்ட தான் சூர்யா சார் டைலாக் சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் தான் அந்த படத்தோட வில்லன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். நடிக்கிறார் அந்த படத்தில், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. ஆனால் வந்து வில்லனா என்னங்கிறது நமக்கு தெரியல. அவரும் வந்து நடிக்கிறார், அந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறார். ஏன்னா அவர் நடிகர் தானே. அவர் அதை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டார். அவர் நடிக்கிற படத்தில் அவர் நடிக்கலைன்னா வேறு யார் கொடுப்பா? ஓகே சார், இதுக்கு அடுத்து வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி? இல்லை, சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன லக்கி பாஸ்கருடைய டேரக்டர் வெங்கி அட்லூரி படம், அப்புறம் மலையாள டேரக்டர் ஒரு படம், அப்புறம் வந்துட்டு வெற்றிமாறன் கூட ஒரு படம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு சார், வாடிவாசல். அது என்ன நிலைமை? இல்லை, வாடிவாசல் இப்போதைக்கு கிடையாது. வாடிவாசல் வந்து பெரிய ப்ராஜெக்ட். ஆனால் அதுக்கு கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா வெற்றிமாறன் சேர்ந்து ஒரு ஷார்ட் டைம் படம் ஒன்று பண்ணலாமான்ற மாதிரி இருக்கிறாங்க. இவர் இந்த பக்கம் சிம்பு படத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. லைனப்பில் வச்சிருக்காரு, எதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ கரண்ட்டில் இருக்கிற படம் அந்த வெங்கி அட்டூரி படம் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சரி, எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து சூடு பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.